எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் தக்காளி இருந்தால் போகிறோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபி செய்யலாம். இன்னைக்கு நம்ம 4 வித்தியாசமான தக்காளி பேஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் ஊற வைங்க. அடுத்து குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன துண்டு பட்டை, 6 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, அப்புறம் 1 பிரியாணி இலை போடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 2 பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க. அடுத்து 4 தக்காளி நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஊற வச்ச அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கை நறுக்கின கொத்தமல்லி போட்டு 1/2 கப் தண்ணி ஊத்துங்க. அரிசி உடையாம லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 1 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த தக்காளி சாதத்தை ரெடி பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் தயிர் பச்சடி வத்தல் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, கல்பாசி, 1 துண்டு ஜாவித்ரி இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க. இது கூட பொடுசா நறுக்குன 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குங்க. 4-5 பல்லு பூண்டு எடுத்து இடிச்சுக்கலாம். இடிச்ச பூண்டை சேர்க்கறது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும். இடிச்ச பூண்டை தோல் எடுத்துட்டு சேருங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வறுபட்டுடுச்சு. இப்போ 6 தக்காளி பழத்தை நறுக்கி சேருங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு.
இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். கடாயை மூடி வச்சு குக் பண்ணுங்க. பத்து நிமிஷம் கழிச்சு அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா சேர்த்ததும் கிரேவி திக்கா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். கடைசியா கடாயை மூடி ஸ்டோவை சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனை ரொம்ப அருமையா இருக்கு. கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் வேற காய் எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி குருமா நீங்கள் செஞ்சுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்காக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி, புலாவுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா சமையலுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு அகலமான கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியா நறுக்கி சேருங்க. இது கூட நம்ம கையளவுக்கு புளியை எடுத்து சேர்த்துக்கலாம். புளியை சின்ன சின்ன பீசஸா கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சு கூட சேர்க்கலாம். இல்ல அப்படியே கூட சேர்த்து தக்காளி வேகும் போது புளியும் நல்லா சாஃப்டா ஆயிடும். நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். தக்காளியில இருக்கிற தண்ணியே போதும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கலந்து விடுங்க. உப்பு காரம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா மசியணும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவை ஆஃப் பண்ணி வேற பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அது ஆற டைம்ல ஒரு மசாலா பொடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஊறுகாய்க்கு இந்த பொடி சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வெந்தயம் லேசா கலர் மாறி வறுப்பட்டதும் 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் இதுல 15லேருந்து 20 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சுக்கலாம். தக்காளி புளி வதங்கினது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊத்தாம நல்லா ஸ்மூத்தா பேஸ்டா அரைச்சிக்கலாம். இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். வறுத்து ஆற வச்ச மசாலாவையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தா நல்லா இருக்கும். ஒரு சின்ன பவுல்ல எடுத்து வைக்கிறேன். ஒரு அகலமான கடாயில 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வறுப்பட்டதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து
அரைச்ச தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் கொதிச்சதும் 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெஷ்ஷாக வறுத்த பொடிச்ச மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பொடி சேர்த்த உடனே ஊறுகாய் கலர் மாறிடும். இன்னொரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி மறுபடி கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஊறுகாய் எவ்வளோ நல்லா ரெடி ஆயிருக்குன்னு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஊறுகாயை ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். அதுக்கு பேன்ல 1.5 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 கப் சேமியாவை சேர்த்து வறுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் சேமியா எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் தண்ணியும் அளந்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சேமியாவை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, மெதுவாக சேமியா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேமியாவை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே பேன்ல 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துக்கலாம். வேர்க்கடலை ஆப்ஷனல் தான். நான் ஒரு நல்ல கிரன்ச்சினஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேர்க்கடலுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்ததும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில் 1 டீஸ்பூன் நெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 வெங்காயம் பொடியை நறுக்கினதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் 2 பெரிய பல் பூண்டு பொடியை நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு 2 தக்காளியை பொடியை நறுக்கி போடுங்க. அடுத்து 1/4 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட், பீன்ஸ்னு மற்ற காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 கப் சேமியாக்கு 1.5 கப் தண்ணி ஊத்துறேன். லைட்டாக கலந்து விடுங்க. கடாயை மூடி வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயை ஓபன் பண்ணி இப்போ வறுத்து வச்ச சேமியாவை சேர்க்கிறேன்.
அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணியே இல்லை பாருங்கள். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக தேங்காய் சட்னியோட மட்டும்தான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு மார்னிங் டிஃபன் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற சிம்பிளான மற்ற டிஃபன் ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 4 அட்டகாசமான ரெசிபீஸ் பார்த்தோம். ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.